வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் பிரசன்டட் பை நியூ லைஃப் ஏஜ் சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ராகாப். வேதாகமத்தில் பாவியான பெண்ணாக அறிமுகப்படுத்தப்பட்ட ராகாப் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் இடம்பெற்றாருங்கிறத பார்க்க போறோம். ராகாப்பின் வம்சவழியில் வந்தவரா இயேசு? ஆச்சரியமா இருக்கா? வாங்க ராகாப்போட கதையை பார்க்கலாம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முழுசா வீடியோவை பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலரை கர்த்தர் மோசையை கொண்டு மீட்டு கானானை நோக்கி நடத்தி வந்தார். பின்னர் மோசே இறந்த பின் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். இந்த கானான் தேசத்துக்கு வரும் வழியில் மிகப்பெரிய தடையாக இருந்தது யோர்தான் நதியும் நதிக்கு மறுபக்கத்தில் இருந்த எரிகோ சிட்டியும் அதை சுற்றி இருந்த பிரம்மாண்டமான கோட்டை சுவரும். கானானுக்கு போகிற வழியில் இந்த எரிகோ தான் முதல்ல இருந்தது. எரிகோ சிட்டியில் அமலேக்கியர்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த மிகப்பெரிய கோட்டை சுவரை தாண்டி பட்டணத்தை பிடிப்பது என்பது எளிதான காரியமில்லை. ஏன்னா அந்த கோட்டை சுவர் 24 அடி அகலம் உடையதா இருந்தது. ஆனால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவை நீங்கள் கைப்பற்றுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. எனவே இந்த எரிகோ சிட்டியை வேவு பார்க்கறதுக்கு 2 வேவுக்காரர்களை, அதாவது ஒற்றர்களை அனுப்பினார். அந்த 2 பேரும் யோர்தானை கடந்து ஒரு வழியாக மிகவும் ரகசியமாக எரிகோ ஊருக்குள் நுழைஞ்சாங்க. அது மட்டுமல்லாம தங்களால் முடிஞ்ச அளவு நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணாங்க. அதாவது அங்குள்ள ஜனங்களை பற்றியும் முக்கியமா எரிகோவின் கோட்டை சுவரையும் அலசி ஆராய்ந்தாங்க. அப்புறமா டூரிஸ்ட் மாதிரியும் செல்வந்தர்கள் மாதிரியும் இருந்ததால அவங்கள ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டாள். அவள்தான் ராகாப். இந்த ராகாப்புடைய வீடு எரிகோவின் கோட்டை சுவரின் மேல் இருந்தது. வீட்டுக்குள்ள வந்தவங்க கிட்ட ராகாப் பேசின பிறகுதான் தெரிஞ்சது இந்த 2 பேரும் இஸ்ரேல் நாட்டு வேவுக்காரர்கள்னு. இப்போ ராகாப்புக்கு பயங்கர அதிர்ச்சியும் பயமும் வந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேலரை பற்றி ஏற்கனவே இந்த எரிகோ ஜனங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அதிலும் மிக முக்கியமாக இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேற கர்த்தர் அற்புதம் செய்து செங்கடலை வற்றி போக செய்ததையும் யோர்தானுக்கு கிழக்கே எமோரியரை அழித்த கதைகளையும் கேள்விப்பட்டதால இந்த இஸ்ரவேலரை நினைச்சு எரிகோ ஜனங்கள் ரொம்ப பயந்திருந்தாங்க. ஆனால் இந்த ராகாப் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த 2 பேரையும் உபசரித்தாள். இப்போ 2 ஒற்றர்கள் எரிகோவுக்கு நுழைஞ்ச விஷயம் எரிகோவின் ராஜாவுக்கு தெரிஞ்சு போய் உடனே அவர்களை பிடிக்க வீரர்களை அனுப்பினார். அவர்களும் விசாரிச்சு பார்த்து கரெக்டா ராகாப் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ராகாப்பை நோக்கி, நீ உன்னுடைய வீட்டில் வைத்து உபசரித்த 2 பேரையும் எங்கே? அவங்க 2 பேரும் நம்முடைய எதிரி நாட்டை சேர்ந்தவங்க தெரியுமா? உடனே அவங்க வெளியில அனுப்பும்படி கேட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த ராகாப் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தால தன்னுடைய உயிரை பணைய வச்சு ஒரு பொய் சொன்னாங்க. என்னன்னா, வீரர்களே, நீங்க சொல்றது உண்மைதான். இங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. மேலும் சாயங்கால நேரத்துல அவங்க 2 பேரும் போயிட்டாங்களே. நீங்க இப்ப உடனே தேடி போனா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. வந்த வீரர்களும் ராகாப்புடைய வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு யாரையும் காணாததால போயிட்டாங்க. மேலும் சில எரிகோ வீரர்கள் கோட்டைக்கு வெளியே வந்து யோர்தானுக்கு போகிற வழி மட்டும் அவர்களை தேடி போனார்கள். ஆனா உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அந்த ராகாப் தான் அந்த 2 வேவுக்காரங்களையும் வீட்டுக்கு மாடியில சணல் தட்டைகளுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இவங்களை தேடி வந்த எரிகோ வீரர்கள் வெளியே போன உடனே ராகாப் மாடியில் ஏறி அந்த 2 பேரை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்களால் தான் எரிகோ ஜனங்கள் பயந்து போய் இருக்காங்க. இப்போ அந்த ராகாப் புத்திசாலித்தனமா அந்த 2 வேவுக்காரர்கள் கூட ஒரு டீல் பண்ணாங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நீங்களும் எனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னா, நீங்க எரிகோவை கைப்பற்றும் போது என்னையும் என்னுடைய அப்பா, அம்மா மற்றும் சகோதரரையும் சகோதரிகளையும் மற்றும் எங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண சொன்னாங்க. அப்படியே அந்த இஸ்ரேல் வேவுக்காரர்களும் அதற்கு சம்மதிச்சு ப்ராமிஸ் பண்ணாங்க. நீ இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருந்தா நாங்க சொன்ன மாதிரி உன்னையும்
உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் அப்படின்னாங்க. பின்னர் அவர்களை ஜன்னல் வழியா ஒரு கயிறு கட்டி கீழே இறக்கி விட்டாங்க. இவங்களை தேடி போன வீரர்கள் வழியில் இவங்களை கண்டுபிடிக்காம இருக்கும்படி மலையில இவங்களை 3 நாள் ஒளிச்சிருக்கும்படி ஐடியா கொடுத்தாங்க. இப்போ அந்த ஒற்றர்கள் ஒரு சிவப்பு நூல் கயிறை ராகாப் கிட்ட கொடுத்து இவங்களை இறக்கிவிட்ட ஜன்னல்ல அடையாளத்துக்கு கட்டி வைக்க சொன்னாங்க. அப்படியே இஸ்ரவேலரை தேடி போன எரிகோவின் வீரர்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியாம எரிகோவுக்குள்ள திரும்பி போன பின்பு இஸ்ரவேலரின் வேவுக்காரர்கள் மலையிலிருந்து இறங்கினாங்க. பின்னர் யோர்தானை கடந்து யோசுவாவிடம் வந்து நடந்ததை கூறி யுத்தத்துக்கு ஆயத்தமானாங்க. அதுபோல சிறிது நாட்களில் யுத்தத்தில் கர்த்தருடைய உதவியால் எரிகோ இடிந்து விழுந்தது. இஸ்ரவேலர் எவ்வாறு யுத்தம் செய்து எரிகோவை கைப்பற்றினார்கள் என்பது ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் நாம் கொடுத்துருக்குறோம். அதோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மொத்த எரிகோவையும் அழித்து எரிகோ ஜனங்களையும் அழித்து போட்டனர். ஆனாலும் ராகாப்பினுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினாங்க. ஏன்னா ஏற்கனவே யோசுவா அனுப்பின வேவுக்காரரை காப்பாற்றி அவர்கள்கிட்ட பிராமிஸ் வாங்கியிருந்ததால ராகாப்புடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. ராகாப்பினுடைய இந்த விசுவாசம் புதிய ஏற்பாட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் ராகாப் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதாரம் ஆகாதிருந்தாள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரேல் வம்சம் அல்லாத ராகாப்பின் குடும்பம் இஸ்ரவேலரோடு சேர்ந்து பயணப்பட்டு கானானை சுதந்தரித்தனர். மேலும் இஸ்ரவேலரான சல்மோன் ராகாப்பை திருமணம் செய்தார். இவர்களுடைய மகன்தான் போவாஸ். இந்த ராகாப்புடைய மருமகள் தான் ரூத். இவர்களுடைய வம்சாவளியில்தான் தாவீது ராஜாவும் நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவும் வந்தனர். பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் என்ற இயேசு தன்னுடைய வம்சாவளியை பாவிகளோட அடையாளப்படுத்தி வந்தது வியப்பளிக்கிறது. நான் இன்னாருடைய வம்சத்தில் பிறந்தவன் என்று கர்வத்தின் கயிற்றை பிடித்து தொங்குபவர்களுக்கு இயேசுவின் இந்த வம்ச பரம்பரை தாழ்மை என்றால் என்ன என்பதை போதிக்கிறது. நாம் எந்த குடும்ப பின்னணியில் வந்தோம் என்பதை வைத்து நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. மாறாக நாம் எந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்பதை கொண்டே ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். டியர் வியூவர்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.